Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சட்னி பார்க்க போகிறோம். குட்டி வெங்காயத்தை எடுத்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ரெசிபிக்குள்ளே போவோம். தேவையான பொருள் குட்டி வெங்காயம், மிளகா, யூஷுவல் பொருள் தான். வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்க்க நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பிறகு பச்சை மிளகா கட் பண்ண தேவையில்லை. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பீசஸ் முழுசாக போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க அந்த எண்ணெயில். ஸோ ஒரு couple of minutes சாட்டே பண்ண பிறகு உங்களுடைய குட்டி வெங்காயம், நீங்கள் ஒரு 15லேருந்து ஒரு 20 பீஸ் குட்டி வெங்காயம் நல்லா உரிச்சது போட்டு நல்லா திருப்பி வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 4லேருந்து 5 நிமிஷம். காரணம் என்னன்னா உங்களுடைய குட்டி வெங்காயம் வந்து சாஃப்டன் ஆகணும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னா கருவேப்பிலை. ஸோ பேரலா நான் வந்து ஒரு பிளேட்ல வந்து ஒரு 10லேருந்து 15 வேறு கடலை நல்லா வறுத்து வச்சிட்டு இருக்கேன். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் வந்து நீங்க அரைக்க தேவையில்லை, பீஸா ஒரு சின்ன பீஸா வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 15 பீஸ், சரிங்களா? ஒரு 15 பல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வறுத்து வச்ச வேர்க்கடலை அதை வந்து இந்த கடாயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அப்படியே சாட்டே பண்ணிட்டே இருங்க. அந்த குட்டி வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும். கோல்டன் ப்ரௌன் ஆகிறது மட்டும் இல்லை, அது வந்து சாஃப்டன் ஆகணும். ஃபுல்லா வேக தேவையில்லை. இப்போ அடுத்தது நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் வந்து வெள்ளை எள்ளு ஆட் பண்றோம். ஆக்சுவலா இந்த டிஷ் வந்து பெரும்பாலும் ஆந்திரால செய்வாங்க. கொஞ்சம் கட்டி சட்னி மாதிரியே இருக்கும். நம்ம ஊர்ல ஹோட்டல்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா கட்டி சட்னி, அத மாதிரி இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தேங்காவுடைய ஃபிளேவரோட குட்டி வெங்காயோட ஃபிளேவர் வந்து தூக்கலா இருக்கும். ஆனா சட்னி வந்து கட்டி சட்னி. அதான் மேட்ரு இந்த பர்டிகுலர் ரெசிபியோடு. ஸோ வெள்ளை எள்ளு போட்ட பிறகும் நல்லா சாட்டே பண்ணிட்டே இருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ பொறுமையா பண்ணுங்க, ஏன்னா வந்து இந்த டிஷ்ஷை வந்து சாட்டே பண்றதுக்கு பொறுமை வேணும். இப்போ அடுத்தது வந்து தேங்காய், முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 15-20 பல்லு தேங்காய் வந்து கடைசியா ஆட் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணா போதும். இப்போ இந்த மிக்சர் பார்த்துக்கோங்க, க்ளோஸ்அப்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இந்த மிக்சரு பச்சை மிளகா, குட்டி வெங்காயம், தேங்காய், வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இப்போ அடுத்தது நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜார் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறோம். ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் மிக்சி ஜார்ல? ஏன்னா வந்து இதை நம்ம அடிச்சுக்க போறோம். ஸோ இப்போ மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு மிக்சியில வந்து 1க்கு 2 வாட்டி அடிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து நார்மலா வந்து தேங்காய் இருக்கு, குட்டி வெங்காயம் இருக்கு. ஸோ ஒரு சைக்கிள்ல வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு அந்த சட்னியுடைய கன்சிஸ்டன்சி வராது. அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது இது பண்ணோம். பாத்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? சூப்பரா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கட்டி சட்னி மாதிரி வரும் அது, சரிங்களா? பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்குன்னு. அதே ஒயிட் கலர் தான். நீங்க எப்படி ஹோட்டல்ல வந்து இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சில ஹோட்டல்ல கட்டி சட்னி கொடுப்பாங்களோ, பெரும்பாலும் கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த கட்டி சட்னி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கட்டி சட்னி, ஆனா வந்து தேங்காய் கம்மியாகவும் வெங்காயம் தூக்கலாவும் இருக்கும், குட்டி வெங்காயம் தூக்கலாவும் இருக்கும். நல்லா காரமா இருக்கும் இந்த சட்னி, ஏன்னா நிறைய மிளகா போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சதே வந்து பச்சை மிளகா தான். ஸோ நல்ல காரமா இருக்கும். அதனால பார்த்து சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம சட்னி வந்து 80% இந்த ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து உப்பு, மறந்துடாதீங்க உப்பு ஆட் பண்ண. ஸோ உப்பு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலும் சொல்றது தான். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 4 கிராம் உப்பு சாப்பிட்டா அது நல்லது, அதுக்கு மேல சாப்பிட்டா நல்லது இல்லையா. ஸோ 1 கிலோ உப்பு நீங்க வாங்கினீங்கன்னா உங்க வீட்டுல 3 பேர் இருந்தாங்கன்னா டெய்லி 12 கிராம். ஸோ ஒரு மாசத்துக்கு 360 கிராம், 3 மாசத்துக்கு வந்து 1 கிலோ. ஸோ 1 கிலோ உப்பு நீங்க வாங்கினீங்கன்னா 3 மாசத்துக்கு வரணும். அதுக்குள்ள சீக்கிரமா 2 மாசத்துலேயே காலி ஆயிடுச்சுன்னா அதிகமா உப்பு சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஸோ உப்பும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து தாளிச்சு கூட போறோம். ஸோ இந்த மினி கடாய் தான். மினி கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. மினி கடாயை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்து ஒரு ஸ்பூன் இது ஆட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு கடுகு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் 1க்கு 2 ஸ்பூனு.
ஸோ இது வந்து எல்லா டிஷ்ஷோடையும் நீங்க சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் பூரி சப்பாத்தியோட கூட தொட்டு சாப்பிடலாம், பிரமாதமா இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த டேஸ்ட். ஸோ பாருங்க, சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு எண்ணெய். இப்போ அதுல வந்து நம்ம லைட்டா வந்து தாளிச்சு கொட்டிட்டோம். நீங்க கடுகு போட்டிருக்கேன், உளுந்தும் வேணா ஒன்றும் தப்பு கிடையாது. கடுகு, உளுந்து, சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாமே ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, அளவோடு ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, உங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு ரவா தோசை செஞ்சிருக்கோம். ரவா தோசையோட இந்த சட்னி சூப்பர் காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, மறக்காம போடுங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.